ஓகேப்பா. ஆண்டாள் பிரியதர்ஷினி நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? இவங்க முன்வைத்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஒரு பாக்குறீங்க? 2-3 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் முதல்வர் மென்மையாக கையாள்கிறார், என்னுடைய அறச்சீற்றம் அவருக்கு இல்லை, என்னுடைய கோபம் கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்னாங்க. அமைதியா இருக்கணும், யாருமே பேச வேண்டாம், முதல்ல சொல்லிடுறேன். ஆமா, அவர் அமைதியாக மென்மையாகத்தான் கையாள்கிறார். ஆனால் அந்த திராவிட மாடல் ஆட்சியை நோக்கித்தான் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கலகலத்து போய் காலியாகி இந்த பக்கம் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்கிறத சமீபத்துல இப்போ நம்ம நேரலையில பார்த்தோம். அதை தவிர இரும்பு பெண்மணியாக உறுதியாக இருந்தவர், ரௌத்ரம் பேசியவர், எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை என்று சொல்லி வீராவேசமாக பேசிய அவர்தான் தன்னுடைய உடன்பிறவா சகோதரியின் கைப்பாவையாக இருந்தார். எனவே எது மிக நல்ல தலைமைக்கு அறிகுறி என்றால் எங்களுடைய தலைவரின் அந்த குணம்தான் தலைவருக்கான அறிகுறியை தவிர எடுத்த உடனே அப்படி ரௌத்ரமா பேசுறது, வீராவேசமா பேசுறது, அறச்சீற்றத்தை நீங்கள் செயலில் காட்ட வேண்டும். செயல்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய தலைவர். அறச்சீற்றத்தை கோபத்தை அப்படி காட்டுறது இல்ல, செயல்படுத்த வேண்டும். அப்படியான செயல்பாடுகளால் தமிழ்நாட்டை தலை நிமிர வைத்திருக்கிறார். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது நான் சொல்லிடுறேன், பஞ்சை பராரிகள் என்பது செந்தமிழ் வார்த்தை, தமிழ் குடியின் வார்த்தை, தமிழ் நிலத்தின் வார்த்தை, தமிழ் இலக்கியத்தின் வார்த்தை. நான் மீண்டும் சொல்லுவேன், பஞ்சை பராரிகள் என்ற வார்த்தை அதுல இழிவுபடுத்துவதற்கு எதுவுமே இல்லை. வல்னரபிள் சொசைட்டி என்பதன் பெயர் தான் பஞ்சை பராரிகள் என்ற செந்தமிழ் வார்த்தை. தமிழ் தெரியலேனா அதை சொல்லுங்க. உடனே அதற்காக வேறு எதிர்வினை ஆற்றுவது என்பதையெல்லாம் தமிழ் கவிஞராகிய நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட சித்தாந்தம் திமுகவின் உறுப்பினராகிய நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், தமிழை பற்றி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். பஞ்சை பராரிகள்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெரும் இழப்புகளை சந்தித்தவர்கள், அதற்கு பெயர் தான் பஞ்சை பராரிகள். யாரு? அதிமுக ஆட்சி காலத்தில் பெரும் மழை, வெள்ளம், பேரிடர். ஆனால் அம்மையாரை, தூங்கி கொண்டிருக்கின்ற அம்மையாரை யார் எழுப்புவது என்று தெரியாமல் சென்னைக்குள் வெள்ளம் வந்தது, அது இயற்கை பேரிடர். அதே மாதிரி வாழ்வாதாரத்தை எல்லோரும் இழந்தார்கள், அது சீற்றம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து பஞ்சை பராரிகளை மீட்டெடுத்து இன்றைக்கு அவர்களை வாழ்க்கையில் நிலை நிறுத்தி இருப்பது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி, எங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் பேரறிஞர் அண்ணா இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. எப்போ? 1959 சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெற்று திமுக உள்ளே நுழைந்த போது அவர் சொன்னார், நாங்கள் பஞ்சை பராரிகள், சீமான்கள் உங்களை மதிக்க மறந்தார்கள், ஏழைகளாகிய நாங்கள் உங்களை மறக்கவில்லை என்று பஞ்சை பராரிகள் என்று பேரறிஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார். அதை முதல்ல நினைவில் வச்சுக்க சொல்லுங்க. எனவே அதுக்கு அப்புறம் கவியரசர் கண்ணதாசனோட ஒரு பாட்டு, பஞ்சை பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு, அதை நாட்டட்டும் நாட்டில் என் பாட்டு என்று சொன்னார். அப்படி பஞ்சை பராரிகள் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக ஆட்சியில் யார் எங்களை காப்பாற்ற போகிறார்கள் என்று பரிதவித்து காத்து கிடந்த போது எங்களுடைய தலைவர் வந்தார். மே 7ஆம் தேதி 2021 வந்தது, மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. எனவே பஞ்சை பராரிகள் என்பது தமிழ் இலக்கியத்தின் மிக அழகிய வார்த்தை. யாராவது வந்து எங்களை காப்பாற்ற மாட்டார்களா என்ற அந்த vulnerable society, அதை தான் நீங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஆண்டாள் பிரியதர்ஷினி நான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ தபேக தலைவர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் மற்ற கட்சிகள் வெளியிட்டிருக்கிறது கூட பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே ஒரு நடிகர் என்ற நோக்கில் தான் எனக்கு அவரை பார்க்க முடிகிறது. தலைவர் என்ற நிலைக்கு அவர் இன்னமும் அதிகமாக பயணப்படணும். ஏன்னா அவருடைய ரசிகர்கள் செய்கின்ற அந்த ஆர்ப்பாட்டங்களை, அலப்பறைகளை எல்லாம் பார்க்கும்போது இன்னமும் அவரும் அரசியல் பட வேண்டும், அவருடைய ரசிகர்களையும் அரசியல் படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு துணி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய அறிவிப்புகளை சொல்லிட்டு இருந்தாரு. இதே ஒரு சினிமா காட்சியாக இருந்தால் பக்கத்துல இருக்கிற ஏடி வந்து சொல்வாரு, சார் இவ்வளவு போதும், இதுக்கு மேல நீங்க ரொம்ப செயற்கையா இருக்கு நீங்க சொல்றது, உங்களோட குணத்துக்கு அது ஒத்து வரல, அதனால பிரேக் எடுத்துக்கிட்டு அப்புறமா வேற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய குணம், அவருடைய ஐடியாலஜி, அவருடைய இயல்பு எதற்குமே ஒத்து வராமல் கட் காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார் திமுக அரசின், எங்களுடைய திராவிட மாடல் அரசின் கொள்கைகளை. அதை முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. அதுல மிக முக்கியமா நான் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது தங்கம் என்று அவர் ஒரு அறிவிப்பை சொல்கிறார். பட்டுச்சேலை தாய்மாமன் சீர் அப்படிங்கிறாரு. தங்கத்தை தாலிக்கு தங்கம் அல்லது இந்த தங்கத்தோடு பெண்ணை பொருத்தி பார்ப்பது, அதையெல்லாம் தாண்டி இப்போ செயற்கை நுண்ணறிவு காலத்துக்கு பெண்களே வந்தாச்சுமா.
இப்ப பெண்கள் நீங்களே கூட இப்ப உள்ள ஜென்சி தலைமுறையே கூட கல்லுகள்லாம் நகை போடுன்னு சொன்னா வேண்டாமா இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய காலம் இது. நகைகளால் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்துவதில்லை. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் கம்பீரமாக அமைந்து கொண்டிருக்கிறீர்கள், இதுதான் உங்களுடைய அடையாளம். பிரியதர்ஷினி ஒரு எழுத்தாளர், அதுதான் அவருடைய அடையாளம். இந்த நம்முடைய விமான நிலையங்களிலிருந்து மேல் படிப்புக்காக எத்தனை பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நகையை சுமந்து செல்வதில்லை, அவர்கள் கனவை சுமந்து செல்கிறார்கள், கல்வியை சுமந்து செல்கிறார்கள். மட்டும் பார்க்காம அது ஒரு பொருளாதார ரீதியாகவும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். ஆனால் அந்த ஆபரணத்தை விடவும் அது கூட திருட்டு போகும், அது கூட மற்றவர்களால் கையாண்டு செல்ல போகும். ஆனால் கல்வியை உங்கள்ட்ட இருந்து திருட முடியுமா யாராவது? அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வாருங்கள், அந்த சிறைப்படுத்துகின்ற சிந்தனை. ஏன் அப்ப அந்த தங்கம்ங்கிறது ஆணுக்கும் பெருமையான ஒரு விஷயம் தானே, அதையே அப்படி சொல்றது இல்ல, பெண்ணுக்கு மட்டுமே ஏன் பொருத்தி பாக்குறீங்க? அதனால பெண் என்றால் அவளை தங்க கூண்டில் அடைக்கின்ற அந்த சிந்தனையிலிருந்து திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எப்பவோ நம்மளை மீட்டெடுத்தாச்சு. நகை என்பது நம்முடைய அடையாளம் இல்லை என்பதையும் சொல்லியாச்சு. பட்டு சேலைக்கு பதிலாக காக்கி உடை அணிந்த பெண் காவலர்கள், பெண் போலீஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இது. அதுல மிக முக்கியமாக முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய பெண்கள் காவல்துறையில் வர வேண்டும் என்று பாடுபட்டார். பேரு நம்முடைய தந்தை பெரியார் 1935 கட்டுரை எழுதியிருக்கார் குடியரசுல. என்னன்னா, நம்ப முடியாத ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது, மொடமொடப்பான காக்கி உடை அணிந்த காவலர்கள் வரப்போகிறார்கள் பெண்களிலிருந்து அப்படின்னு அவர் அப்பவே அதை பத்தி எழுதியிருக்காரு. எனவே இந்த மாதிரியான சிந்தனையிலிருந்து முதல்ல பெண்களை விடுவித்தாச்சு. நீங்க மீண்டும் பெண்களை கொண்டு அந்த கூண்டு கிளியாக மாற்றுகிறீர்கள், அது ஒண்ணு. அப்புறம் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அப்படிங்கிறாரு. அதுல யாரெல்லாம் வருவாங்க? அந்த விமன்ங்கிறதுல வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள், அவருடைய வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண்களுக்கான கொடுமைகளும் வருமா, அல்லது சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தானா? அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் பெண்கள் பட்டியலில் வரமாட்டார்களா? இது தனிப்பட்ட விஷயம் எல்லாம் பேச முடியாது. ஏன்னா தந்தை பெரியாரை இன்னமும் அவர் செய்த திருமணத்தை இந்த சமூகம் பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இவரும் செய்வது தவறுதான் முதல்ல. அப்புறம் இடைநிற்றல் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் இடைநிற்றல் என்பது 0. அதுவே தெரியல அவருக்கு, அதை முதல்ல சொல்லுங்க. அது தவிர மிக முக்கியமா குழந்தை பிறந்தால் தாய் மாமன் சீர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் அரசு மருத்துவமனைகளுக்கெல்லாம் ஒரு நடை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள் பிறந்த உடனே, அந்த தாய்மார்கள் பிரசவம் முடிந்து பச்சிளம் குழந்தைகள் பிறந்த உடனே 6 மாதம் வரைக்கும் அம்மா பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு பெட்டகத்தை நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுல என்னெல்லாம் இருக்கும்? 6 மாதம் வரைக்கும்னா குழந்தைக்கு போர்த்துகிற துணி, மென்மையான துணி இருக்கு, மெத்தை இருக்கு, கொசுவலை இருக்கு, சோப் இருக்கு, பேபி சோப் இருக்கு, பேபி ஆயில் இருக்கு, பேபி டாய்ஸ் இருக்கு, நாப்கின்ஸ் இருக்கு. அதை தவிர அந்த குழந்தைக்கான இரும்பு சத்து டானிக், மல்டி வைட்டமின் டேப்லெட்ஸ், விட்டமின் மருந்துகள் எல்லாமே வைத்து பச்சிளம் குழந்தை கிட் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பனையூரை தாண்டி வெளியே எங்கேயுமே போகல அப்படிங்கறத அவருடைய அறிவிப்பு காட்டுது. அவருக்கு 0% சொல்றோம் எல்லாரும், இல்ல -0. அதுதான் அவருடைய அறிவு, திறமை எல்லாம் என்பதை நான் வேதனையோடு பதிவிடுகிறேன். ஆண்டாள் பிரியதர்ஷினி, இப்போ உங்ககிட்ட வரேன். இப்போ தவைக்க தலைவர் விஜய் ஸ்டாலின் சார் டாக்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து பிளஸ் உங்களோட நிறைவு கருத்து. ஸ்டாலின் சார் டாக்ஸ் என்பது உண்மைதான். அது எதனால் என்றால், முதல்வராக இருக்கும்போது அந்த அரசு அவர்களுக்கு வருமானமாக வருகின்ற எல்லா வரிகளும், எல்லா வரி வருமானமும் அந்தந்த முதல்வரின் பெயரில் அழைக்கப்படும். இப்ப PM டாக்ஸ் சொல்றோம்ல, PM திட்டங்கள் மாதிரி நம்முடைய CM திட்டங்கள், CM டாக்ஸ் என்பது உண்டுதான். அதை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் பிளாக் டிக்கெட் ஆக்டர்னு சொல்லலாமா? ஏன்னா அந்த பிளாக் டிக்கெட்டை, அந்த பஞ்சை பராரிகள் அந்த வார்த்தையை தான் நான் பயன்படுத்தணும். கூலி வேலை செய்து 100 ரூபாய் கூலி வேலை செய்து சம்பாதிக்கின்ற அந்த வருமானத்தில் இவருடைய படத்துக்காக பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தாங்கல்ல, அப்போ இவர் பிளாக் டிக்கெட் ஆக்டர் அப்படிங்கறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸ்டாலின் சார் டாக்ஸ்ங்கிறதுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட்லயே ஒரு விளக்கம் இருக்குமா? எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை கொண்டு வர using state power to redistribute income and reduce inequalities between haves and have-nots. அந்த இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்குமான அந்த இடைவெளியை குறைத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அந்த ஸ்டாலின் டாக்ஸ் மூலமாக. எனவே ஸ்டாலின் டாக்ஸ் என்பது எப்படி மக்களை உயர்த்தி இருக்கிறது, மக்களை செல்வப்படுத்தி இருக்கிறது, மக்களை வளமையாக்கி இருக்கிறது, அதைத்தான் நாம் இந்த 5 ஆண்டில் பார்த்திருக்கிறோம். நன்றி.